ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். ஆண்குறியை எப்படி பாதுகாப்பு. சரிங்களா? இதுக்கு என்ன ப்ரொடக்ஷன் போட்டால் பாதுகாக்க முடியும்? நம்ம உடம்புல உள்ள கண் காது போலே அது வந்து ஒரு வகையான உறுப்பு. சரிங்களா? ஆனால் நம்மளில் எத்தனை பேர் அதை வந்து பராமரிக்கிறோம் ரெகுலராக அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா மிடில் ஏஜ் பீப்புள் வேணால் பராமரிப்பார்கள். சரிங்களா? தாம்பத்தியம் இதுக்காக பராமரிப்பார்கள். ஆனால் இதில் வந்து 3 கேட்டகரியாக நம்ம வந்து பிரித்து கொள்ளலாம். ஒன்று, இளம் வயது. இது வந்து பெற்றோர்கள் கீழ் உள்ள பராமரிப்பின் கீழே வரக்கூடிய ஒரு இது. ஹைஜீனிக்கை வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். ஆண்குறிக்கும் அந்த கிளான்ஸ் ஆஃப் பெனிஸுக்கும் அந்த தோலுக்கும் இடையில் இந்த சில வெள்ளை நிற மாவு பொருட்கள் வந்து படிந்திருக்கும். இது வந்து நாளாக அது வந்து கொஞ்சம் அந்த யூரின் டெபாசிட் ஆகி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அந்த ஆண்குறி அழுத்தப்பட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து சேர்ந்து அழுக்காகி இன்ஃபெக்ஷனை வந்து தோற்றுவித்து கொடுக்க வைக்கும். நீரை வந்து அடைப்புக்காக உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். இதெல்லாம் உண்மையான ஒரு இது. இதை வந்து பேரண்ட்ஸு தான் பார்த்து குழந்தைகள் குளிக்கும்போது அந்த தோல் பகுதியை நுனியை வந்து எடுத்து விட்டு நல்லா வந்து கழுவி இது பண்ணி கொடுக்க வேண்டும். எப்போதும் வந்து உங்கள் இது வந்து பராமரித்து பண்ணி கொடுக்க வைக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து நடுத்தர வயதினர், இளம் வயதினர். இவர்களுக்கு வந்து அந்த விந்து வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகம். பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது அதிகம். காம செயல்பாடுகள் ஈடுபடும்போது அந்த திரவங்கள் சுரக்கும் பார்த்தீங்களா, அது வந்து அதிகமாக இருக்கும்போது சில நேரம் வந்து இன்ஃபெக்ஷன் வரக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே நேரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் உறவுகள் இந்த மாதிரி கொண்டுட்டு கழுவுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் டிஷ்யூ பேப்பரை வந்து துடைச்சிட்டு வர்றது, அதெல்லாம் பண்ணவே பண்ணாது. நல்ல பிளென்டி ஆஃப் வாட்டரை விட்டு நல்லா கழுவுங்க. சரிங்களா? நல்லா கழுவி நல்லா வந்து இது பண்ணிடுங்க. சோப் போட்டு இதை வந்து கழுவி இது பண்ணி விட்டுற வேண்டியது. யார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிக்கிட்டு அதில் வந்து சில மைக்ரோ ரப்சர் வந்து பண்ணி கொடுக்க வைக்கும். இல்லறத்தில் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற நேச்சரில் வரும்போது பாதிப்பு வராது. உங்களுடைய பார்ட்னருடைய இது வந்து உங்களால் ஏறத்தாழ இதாகிட்டுருக்கும். ஆனால் வெளியிடத்துல போய் ஏதோ ஒரு தெரியாமல் ஒரு தவறு பண்ணும் பொழுது உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ அதற்கு தண்ணி தான் சிறந்த மருந்து. சரிங்களா? நல்லா வாஷ் பண்ணுங்க. சோப் போட்டு நல்லா வந்து கழுவி இது பண்ணி கொள்ள வேண்டும். இதை வந்து ரெகுலராக வந்து இது பண்ணிக்கொள்ள வேண்டும். கூடுமான வரைக்கும் தீய பழக்கத்துக்கு வந்து போகாதீர்கள். நான் வீடியோவில் சொல்கிறக்கூடியது இதே அதுதான். ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதான் நம்ம பிரின்சிபல். அப்போ தான் நல்ல சமுதாயமும் வரும், நல்ல உடல் நலமும் வரும், நல்ல குழந்தைகள் நல்லா ஒரு இதாகிட்டே இருக்கும். வெளியில் போய் கொண்டு எத்தனையோ பேர்களை பார்த்துருக்கேன். ஆமாம், என்னுடைய ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது இப்போ எத்தனையோ பேர்களை பார்த்துருக்கேன். ஒரு தடவை தான் சார் போனேன், வியாதி வந்துருச்சுங்கிறான். ஆமாம், லைஃபே டோட்டலாக முடிஞ்சிச்சு. ஆமாம், அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் வரும்பொழுது அதே மாதிரி வெளிநாட்டு போக்குவரத்து உள்ளவங்களுக்கு அதெல்லாம் பாஸ்போர்ட்டில் அடிச்சிடும். இந்த மாதிரி டிசீஸ் இருக்குது, வெளிநாடு அன்ஃபிட்டாக போயிடுவாங்க. சரிங்களா? அதனால விசா கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. அந்த மாதிரியான பாதிப்புகளுக்கெல்லாம் ஏன் ஆளாகணும்? நல்லா போய் சம்பாரிச்சிட்டு வந்து நல்லா வந்து பெற்றோர்கள் பார்க்கக்கூடிய பெண்ணையோ நீங்கள் விரும்பின பெண்ணையோ திருமணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்து அதிலே வாழ்க்கை நடத்த பழகுங்க. அப்போ அந்த ஒருவனுக்கு ஒருத்தி பிரின்சிபல்லே வதாயிரும். ஆசை தாங்க எல்லாத்துக்கும் காரணம், துன்பத்திற்கு காரணம். இந்த மாதிரி போய்கொண்டு இந்த மாதிரி வந்து கொண்டு ஆண் விந்தை வெளியேற்று வரைக்கும் தான் அவனுக்கு ஆர்வம். போயிட்டு வந்துச்சுன்னா பயப்படுறோம். அடுத்த செகண்டே பயம் வந்துடும், என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருப்பது தான். சரிங்களா? அதனால் தீயவை பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கெட்டது எல்லாமே கெட்டதான். அதனால் அந்த மாதிரியான இதுகள்லாம் இது பண்ணாதீங்க. நல்லா சோப் போட்டு நல்லா இது பண்ணிடுங்க. ஆன்டிபாக்டீரியல் சோப்புகள்லாம் இப்போ நிறையா வந்திருக்குது. நீம் கண்டென்ட் உள்ள சோப்பு இந்த மாதிரியான இதுகள்லாம் இது வந்திருக்கு. அதை வந்து இந்த மிடில் ஏஜ் பீப்புள் வந்து போட்டு அதை வந்து பயன்படுத்திக்கிறங்க. கூடுமான வரைக்கும் தேங்காய் எண்ணெயை வந்து நல்லா வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆமாம், வெளியில் போகும் பொழுதும் சரி, குளித்து முடிக்கும் பொழுது ஆண்குறியில் துடைத்து முடித்து விட்டு
தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், நம்ம காமன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் இப்போ ஹைஜீனிக்காக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. சிலவங்க பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்லாம் பார்த்திங்கன்னா பல ஊர்களுக்கு காலையில் பேக் எடுத்துகிட்டு கிளம்புனாங்கன்னா பல ஊர்களுக்கும் போய் வணிக சம்மந்தப்பட்ட பல பேர்களை பார்த்துட்டு வருவார்கள். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா டாய்லெட்டை வந்து பப்ளிக் டாய்லெட் தான் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ அது மாதிரியான இன்ஃபெக்ஷனை வந்து அதை வந்து ஏறத்தாழ குறைச்சிரும். சரிங்களா? அப்போ வந்து அது அந்த இன்ஃபெக்ஷனை வந்து குறைச்சிரும். அதே நேரத்தில் வந்து வயது முதிர்ந்தவர்கள், இவர்களுக்கு வந்து சில நேரம் வந்து சர்க்கரை நோயோட அளவுனால என்னன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆகிக்கொண்டு ஆண்குறி நுனி தோலில் வந்து வெடிப்பு வர ஆரம்பிக்கும். ரொம்ப டெரிபிளான கண்டிஷன். ஆண்குறியை இழுக்க முடியாது. இழுத்தோம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மின்னல் வெட்டுவது போல் ஒரு ஷார்ப்பனிங் பெயின் வந்து அங்கே வந்து தோன்றும். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களால எடுத்து அதை வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதே நேரத்தில் சுகர் கண்டென்ட்டும் அன்கண்ட்ரோலபிளாக வரும்பொழுது மறுபடியும் இந்த ஆண்குறியில் வந்து பாதிக்கப்பட்டு இந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனால் என்னன்னு கேட்டிங்கன்னா சில நேரம் வந்து பெரிய அளவில் பாதிப்பு வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். பட்டு அடுத்து சுகர்களை சர்க்கரை வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் வேணால் அவங்க பண்ணுவார்களே ஒழிய இதுக்காக ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்க மாட்டாங்க. சரி, நம்ம அதை தொடாமலே இருந்துருவோம், இதை போய் என்னத்தை போய் டாக்டர்கிட்ட சொல்கிறோம். ஆமாம், நிறைய முதியோர்கள் அப்படி தான் பண்ணிடுறாங்க. இதை போய் என்னத்தை போய் டாக்டர் சொல்கிறோம். ஏன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜில் மகனையோ மகளையோ சார்ந்து வாழ வேண்டியிருக்கு. ஆமாம், நிறைய பேர் ஆமாம் சார்ந்து வாழ வேண்டியிருக்கணும். இதை போய் என்னத்தை போய் மைண்டை சொல்ல, மகட்ட சொல்ல, ஆமாம் நம்மளுக்கு தான் எல்லாமே ஆகி முடிஞ்சில்ல, இனிமேல் போய் என்னத்தை போய் சொல்லிட்டு இருக்குன்னு மாதிரி விட்டுருவார்கள். சரிங்களா? அதனாலே சங்கோச்சப்பட்டுட்டே பாதி பேர் இது பண்ண மாட்டார்கள். அவர்களுக்கும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா பயப்படாதீங்க. நல்ல மருத்துவர்களுடைய ஆலோசனை பெற்று சுகர் கண்ட்ரோல் இதெல்லாம் வச்சு நீங்கள் அதுக்கான இதுகளை இது பண்ணி அதை வந்து நல்லா வந்து ஆன்டிபாக்டீரியல் க்ரீம் எல்லாமே அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய அனுமதியின் பேர்லேயோ அல்லது ஆங்கில மருத்துவர்களுடைய பேர்லேயோ வந்து வாங்கி அதை அப்ளை பண்ணும்போது இது வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த அளவுக்கு அதை கேர் பண்ணால் தாங்க ஒரு நல்ல வகையில் இது பண்ண முடியும். சரிங்களா? நிகழ்ச்சி வந்து இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.